பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணாமதானம் கலிதேவ காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு 7 வயசுல நான் பார்த்ததை 23 வயசுல சொல்றார். 7 வயசுல நான் பார்த்ததை 23 வயசுல சொல்றார். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. ஸ்ரீமதி சரஸ்வதி தியாகராஜனோட இன்டர்வியூ. இவாளுக்கு வந்து மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வடுவூர் அப்படின்றதா சொந்த ஊராம். இவாளுக்கு அம்மாவழி பாட்டி மகாபெரிவா கிட்ட ஏகப்பட்ட பக்தி இருக்கவாளாம். எல்லா கடவுள்கள் பற்றியும் அந்த பாட்டி வந்து இன்ஸ்டன்டேனியஸாக பக்தி பாட்டு எழுதுகிறவாளாம், பாடுறவாளாம். இந்த சரஸ்வதி வந்து 3வது ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு 1 வருஷம் வரைக்கும் 1 வருஷம் பாட்டிக்கிட்டேயே வளர்ந்துருக்கா. அந்த வடுவூரில் இருந்திருக்கா. தாத்தா வந்து ரயில்வேஸில் இருந்தவரான், திடீர்னு வேலையை விட்டுட்டாரான். அதெல்லாம் ஏன்னு தெரியலன்னு சொல்கிறான். ஆனால் வீட்டில் வந்து ஒரு பஞ்சாயத்தன பூஜை இருக்குது, அதை பண்ணுவா. நிறைய பூஜைகள் வந்து வீட்டில் பண்ணுறது உண்டு. தோட்டத்தில் பூச்செடிகள் இருக்குது, துளசி மாடம் இருக்குது. ஊரில் இருக்கவாள்லாம் பூ கொண்டு வந்து கொடுப்பா, அதெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணுவாளாம். பாட்டி வந்து அடிக்கடி சரஸ்வதி கிட்ட சொல்லுவாளாம், துளசி மாடம் இருக்குது அவருடைய தோட்டத்தில். அந்த துளசி மாடத்தில் அம்பாள் இருக்கா, அங்கே பல்ல தேய்க்கிறது, வாய் குப்பிளிக்கிறது, காலை அலம்புறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாளாம். இதை கேட்பாளாம். சொல்கிறா, எனக்கு நான் வந்து இப்போ நான் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்தேன், அப்போ கூட 7 வயசு எனக்கு. அப்போ கூட நான் வந்து பாட்டி சொல்கிறத கேட்டிருக்கேன், நான் ஒன்றும் அப்படி பண்ணது கிடையாது. ஆனால் ஒரு நாள் வந்து நான் பல்ல தேய்ச்சிருந்தேன், ஆனால் தள்ளி நின்று தான் தேய்ச்சிருந்தேன். அந்த துளசி மாடம் கிட்ட இல்லை, நான் தள்ளி இருந்தேன். அப்போ திடீர்னு பார்க்கும்போது அதுலேருந்து அம்பாள் வந்தா. அந்த துளசி மாடலேருந்து வந்து அம்பாள் வந்து அப்படியே போய் நேர, ஏன்னா பல்ல தேய்ச்சிகிட்டே இருக்காள்ல, ரொம்ப தூரம் போக முடியாது. ஆனால் பின்னாடியே வந்திருக்கா, பல் தேய்ச்சிகிட்டே வந்திருக்கா. அதை அப்படியே அங்கே வெளியில் எங்கேயும் துப்பிட்டு பின்னாடியே வந்திருக்கா. அம்பாள் அப்படியே போய் பூஜை ரூம் வரைக்கும் போனாலாம். அப்புறம் அப்படியே காணாமல் போயிட்டா. இதை என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படிங்கிற. பாட்டிக்கிட்ட சொன்னாலாம், இந்த மாதிரி பார்த்தேன். ஆமாம்மா வாஸ்தவம் தான், அம்பாள் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டாளாம். அவள் வீட்டில் ஒரு இரும்பு பெட்டி மாதிரி ஒன்று இருக்கான். அதில் சின்னதாக அதில் ஏதோ பூஜை இருக்குது ஏதோ, ஆனால் அதை நீ திறக்கவே கூடாது அப்படின்னு பாட்டி வந்து சொல்லியிருக்கான். ரொம்ப உக்ரகமாக இருக்கும். அந்த உக்ரகத்தை நம்மளால் தாங்க முடியாது, திறக்கக்கூடாதுன்னாலாம். பூட்டிலாம் வைக்கல, அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம், லாக் பண்ண மாதிரி. அப்படி அது ஒரு இது மாதிரி தாப்பாள் மாதிரி. அதை திறந்ததே இல்லை, அது என்னன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு. அதை வேறு சரஸ்வதி அப்படிங்கிறவா இப்போ ரொம்ப வயசாச்சு அவள் சொல்கிறா. இது நடந்தது 7 வயசு இவாளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் போய் அந்த அம்பாள் வந்து அந்த துளசி மாடத்துலேருந்து போயிருக்கா அப்படின்றது தெரியுது. பெரியவா பரமேஸ்வரனுக்கு தெரியும். இது வந்து சரஸ்வதியோட அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த இடத்துல இப்படி போயிட்டு அம்பாள் போகும்போது என்ன இருக்குன்னா, சரஸ்வதியோட தம்பி அப்போது அங்கே இருந்திருக்கார் கூட. இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற அவனுக்கு தம்பி வேறு இருக்கான் போல இருக்கான். அவன் அங்கே இருந்திருக்கான். அவனுக்கு வந்து அம்மா போட்டி எடுத்தான் திடீர்னு. அதுக்கப்புறம் இந்த அம்மா அந்த கொஞ்ச நாள் இது இருந்து விரதம் போகும் அம்பா. அது போயிட்டுருக்கு. அது ஒரு வேளை அம்பா போட்டி இருக்குன்னா அம்பாள் வருவாள்ன்றல அதை நடந்திருக்கான்னு தெரியாது. ஆனால் அம்பாள் போகிறத பார்த்தாலாங்கோ. இது வந்து 1162வது எபிசோடில் நம்ம இதை பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான விஷயம் ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறத. சரஸ்வதிக்கு கல்யாணமாகி 2 குழந்தை ஆச்சு. 2 குழந்தை. அதுக்கப்புறம் ஆற்றுக்காரரோட கிளம்பி போயிருக்கா. ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டுருக்கா, ஒரு குழந்தை இருக்குது. கூட்டிகிட்டு போனாலாம். பெரியவாட போய் தரிசனம் பண்ணியிருக்கா.
தேனம்பாக்கம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பெரியவா உட்காந்துருந்தாலாம். பெரியவா வந்து உட்காரு அப்படின்னாலாம், எதிர்க்க இவ்வளோ பயந்துட்டாலாம், நடுங்கிட்டா. நம்ம எப்படி ஒரு பொம்மநாட்டி பெரியவா முன்னாடி உட்கார முடியும்? கலவையில் சொல்கிறா, கலவைக்கு போயிருக்கா. பெரியவா வந்து ஸ்ட்ரிக்டாக உட்கார் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக தான், பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் தான் உட்காந்துட்டேன். அப்போ வந்து பெரியவா வந்து எதுவுமே பேசலை. உனக்கு அம்பாள் அனுகிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உனக்கு அம்பாளோட அனுகிரகம் இருக்குன்னார். சரின்னு எழுந்துட்டாலாம். அதுக்கப்புறம் பிரசாதமும் கொடுத்துருக்கா. தன்னுடைய குறைகள் ஏதோ எனக்கு இது மாதிரி உடம்புப்படுத்துறதுன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு ஏதோ பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா, அதெல்லாம் வாங்கிட்டா. ஆனால் தனக்கு அம்பாளோட அனுகிரகம் இருக்குது அப்படின்னு பெரியவா எப்படி சொன்னா அப்படின்னா, 7 வயசில், இப்போ 23 வயசு அவளுக்கு, 2 குழந்தை இருக்குது. 7 வயசில் அந்த சரஸ்வதி அம்பாளை பார்த்துருக்காளே அந்த துளசி மடத்தில். அந்த அம்பாள் கிளம்பி போய் துளசி மடத்துலேருந்து அம்பாள் வெளியில் வந்து போய் எதாவது சொல்லியிருக்காளே அவள் பாட்டி, துளசி மடத்துக்கிட்ட எதுவும் பண்ணாத, அங்கே அம்பாள் இருக்கான்னு. நான் அம்பாள் வர வச்சு அங்கே உள்ளே போயிருக்கா, பூஜை ரூமில் போய் அப்படியே மறைஞ்சு போயிருக்கா. ஆனால் அங்கே தம்பிக்கு அம்மை போட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1162வது எபிசோடில். பெரியவா வந்து இப்படி சொல்கிறதுக்காக தான் இந்த எபிசோடு. உனக்கு அம்பாள் அனுகிரகம் இருக்குன்னா, அம்பாள் அனுகிரகம் எப்படி இருக்குது? பெரியவா அம்பாளே கண் எதிர்க்க பார்த்துருக்காளே. ஒரு 7 வயசு பொண்ணு ஒரு அம்பாள் அந்த இதுலேருந்து துளசி மாடத்துலேருந்து வெளியில் வந்து அப்படியே நடந்து போய் பின்னாடியே ஃபாலோ பண்ணின்னு போயிருக்கா. அப்படியே போய் அந்த பூஜை ரூம் வரைக்கும் போய் காணாமல் போகிற வரைக்கும் அவள் பார்த்துருக்கா சரஸ்வதி. அப்படின்னா அம்பாள் அனுகிரகம் நிச்சயமாக இருக்குது. அது தவிர நம்ம நிஜ அம்பாளான மகாபிரிவா காமாட்சியவா தரிசனம் பண்ணியிருக்காளே, அப்போ அதுலேருந்தே தெரியுது அனுகிரகம் இருக்குன்னு. ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவா பாதவேச்சரம், மகாபிரிவா பாதவேச்சரம்.